அதுதான் சொல்றேன். மக்களுக்காக ஒருத்தவர் இறங்கி நிக்கிறாரு. இப்ப வந்து நேத்து கூட ஒரு கூட்டத்துல வந்து போலீஸ்காரங்க ஏதோ நமக்கு கூட்டத்துல இருக்க நம்ம கட்சிக்காரங்கள ஏதோ சொல்லிட்டான்னு நினைச்சு இறங்கி ஓடி போயிருப்பாரு. அந்த இடத்துல அவரு நமக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு இறங்கி கீழே இறங்குறாருல, அவர் தான் தலைவர். மேல பர்சனல் விஷயத்துல ஒரு குற்றச்சாட்டு ஒரு குறைவா ஏதோ ஒன்று இருக்குன்னா அரசியல் கடத்துல அவர் எப்படி இருக்கான்னு பார்க்க. அதை விட்டு நான் வந்து இப்போ படத்தில் சினிமாவில் பார்த்த தளபதி தான் வந்து நீ அரசியல் பார்க்குறேன் அப்படின்னும் போது இன்னும் தளபதின்னு சொல்லி சினிமாவில் கோஷம் போட மாதிரி போடக்கூடாது. அம்மா சத்தியம் பண்ணா ஆட்டுக்குட்டி சத்தியம் பண்ணுங்கன்னா ஏங்க சத்தியங்களாம் சும்மா ஒரு பேச்சுக்கு தான். சூடத்தடிச்சு சத்தியம் பண்ணாலும் அது மாற போறது இல்லை. சூடத்தடிச்சு சத்தியம் பண்ணாலும் அது வேஸ்ட் தான். இல்லை, அந்த யங்ஸ்டர்ஸ், அந்த கத்துற யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இன்னும் அந்த நாட்டு நடப்பு தெரியல. நாட்டு நடப்பு என்ன நடக்குது அப்படின்ற விஷயம் தெரியல. இன்னும் அவங்க என்ன சினிமாவில் பார்க்குற சினிமாக்காரராகவே பார்க்குறாங்க. அவர் என்ன சொல்ற அரசியல்வாதியா ஒரு தலைவராக என்ன ஏற்றுக்கல. தூய்மை பணியாளர் ஒர்க்கருக்கு வந்துட்டு போய் ஸ்பாட்டில் போய் அவரோட சப்போர்ட்டை தெரிவிச்சிருக்கலாம். போய் வந்து எங்க சொல்றது பனையூர்ல வந்து அங்கேயே தான் மீட் பண்றாரு. பனையூர்ல 4 பேர் வச்சு மீட் பண்றது என்ன ஒரு இது இருக்குன்னு தெரியல. அவர் போய் ஸ்பாட்ல உட்கார்ந்தானா அது பெரிய நியூஸ் ஆயிருக்கும். அந்த 0.1% நான் விஜய் சொல்லுவேன். சீமானுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் கண்டிப்பா. ஆனால் எப்படி எனக்கு ரெண்டு கம்பேரிசன் பண்ணும்போது எப்படின்னு தெரியல எனக்கு. ஆனா அது வந்து தமிழ் தேசியம் திராவிடம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவரோட கைக்கு போச்சுன்னா அது எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு. அதனால அவரு பிடிக்கும், ஆனா சில விஷயங்கள்னால பிடிக்காது. அது புரிதல் இல்லாத ஒரு கூமுட்ட அரசியல் தான். சீமான் சொல்ற மாதிரி கூமுட்ட அரசியல் தான். கொள்கையை வந்துட்டு தெளிவா சொல்லாத கட்சி தலைவராகவே ஏத்துக்க முடியாது. ஃபர்ஸ்ட் அரசியல் எப்படி பாக்குறீங்க? எல்லாரும் எதிர்பார்ப்பும் அதான் இருக்கு. அவர் சினிமாவில் அவ்வளோ பண்ணியிருக்காரு, மக்களுக்கு அவ்வளோ பண்ணுவாரா என்னன்னு தெரியல. இறங்கி பேசுகிறாங்க, நம்ம நிறையா படங்களில் பார்த்துட்டோம். பேசுகிறவங்களாம் பண்ணிடுவாங்களா அப்படின்ட்டு. எப்படி கான்ட்ரவர்ஷியலான பிரச்சனை எனக்கு. ஆனால் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் போதும். இப்போ இறங்கி ஒரு இடத்துல போராட்டம் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல போய் போராட்டம் பண்ணி நிற்க வேணாம். அந்த இடத்துல இருந்து ஒரு மாற்று வழி யோசிச்சா போதும். போராட்டம் பண்ணுறனால வந்து எவனும் கேட்டாலும் கேட்காம தான் போவான். நியூஸ் சேனல்ஸ் போட்டாங்க, இன்டர்வியூஸில் போட்டாங்க. சிஎம் வந்து கூலி அதாவது குப்பை எல்லாம் க்ளீன் பண்ணுறவங்கலாம் வந்து போராட்டம் பண்ணிக்கும்போது அவர் வந்து கூலி படம் பார்க்க போனார் அப்படின்ட்டு. அதெல்லாம் பேசிகிட்டே இருப்பான். செயலில் எவன் பண்ணுறான்னா அதான் நினச்சிருக்க முடியும். அவர் அப்போ இருந்தே இருக்கார், நிறைய பேசுகிறாரு, நிறைய விஷயம் புரட்சிகரமாக பேசுகிறாரு, நல்லா இருக்குது. சில கொள்கைகளை வந்து அவர் தவிர்க்கிற மாதிரி தோணுது எனக்கு. இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சீமான் விஜய் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவர் என்ன சொல்கிறாரு, கொள்கையே இல்லை விஜய்க்கு வந்து என்ன கேட்டாலும் டிவிக்கே தளபதின்னு கத்துறாங்க. கொள்கை இல்லாத வந்து சினிமா கூட்டமா இல்லை கொள்கையோட இருக்க நானா அப்படின்னு பார்த்துக்கிறோன்றாங்க. நீங்கள் எதுவும் இல்லை, அவர் கொள்கையில் மட்டுமே நிறையா பேசுகிறாரு. இவரும் கொள்கைகள் இருக்குது, விஜய்க்கும் கொள்கைகள் இருக்குது. அது கொள்கையில் வெளியே இருக்குன்னு அவங்க தொண்டர்கள் வந்து பேசுகிறவங்க வந்து அவர் கொள்கைகளை பேசினா நல்லாயிருக்கும். அதை விட்டுவிட்டு நான் வந்து இப்போ படத்தில் சினிமாவில் பார்த்த தளபதி தான் வந்து நீ அரசியல் பார்க்குறேன். இப்போ ஆடியன்ஸ் வந்து பார்க்குறவங்க வந்து புரிஞ்சுக்கிறணும். இப்போ சினிமா கடைசி படம் வந்துருச்சு, அதுக்கப்புறம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்போ அரசியலுக்கு வராருன்னா அவர் அரசியல்வாதியாக தான் பார்க்கணும். சினிமாவை லைட்டாக வச்சுக்கலாம், அரசியல்வாதியாக பார்க்கணும். அப்படின்னும் போது இன்னும் தளபதின்னு சொல்லி சினிமாவில் கோஷம் போட மாதிரி போடக்கூடாது. அது அவங்களால அரசியல் பேச முடியல, கொள்கைகளை விளக்க முடியல. கூட இருக்கவங்க என்ன கேட்டாலும் ஒன்று தான், தளபதின்னு கத்துறாங்க, இல்லைன்னா டிவிக்கேன்னு சொல்கிறாங்க. இல்லை, அந்த யங்ஸ்டர்ஸ், அந்த கத்துற யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இன்னும் அந்த நாட்டு நடப்பு தெரியல. நாட்டு நடப்பு என்ன நடக்குது அப்படின்ற விஷயம் தெரியல. இன்னும் அவங்க என்ன சினிமாவில் பார்க்குற சினிமாக்காரராகவே பார்க்குறாங்க. அவர் என்ன சொல்ற அரசியல்வாதியா ஒரு தலைவராக என்ன ஏற்றுக்கிறமோ அவங்க வந்து அதுக்கான வழிவுக்கு போவாங்க. இவங்க ரெண்டு பேரும் நல்ல அரசியல் தலைவர் அப்படின்னா யாரும் சொல்லுவீங்க? சீமான் அவர் விஜய் என்ன கேட்டால் அரசியல் இல்லை எவனை கேட்ட யார் இல்லை, என்ன சொல்கிறது, எல்லாருக்குள்ளேயும் ஒரு டீமன் இருப்பாங்க. அது யாரும் சொல்ல முடியாது. அது அவங்க சப்போஸ் அவங்க இது வரைக்கும் மீடியாவில் காட்ட ப்ரொஜெக்ஷன் வேற இருக்கலாம், அவர் ரியலாக வேற இருக்கலாம், சொல்ல முடியாது. அவர் பார்த்த நாள் வேற இன்னைக்கு வேற. சீமானா விஜயானா சரியான போராளி, சரியான தமிழக அரசியல் சரியா அரசியல் பண்ணுறதுன்னா இல்லை, உங்கள் நாலேஜில் நம்ம நாலேஜில் தான் நம்ம சொல்ல முடியும். நம்ம பார்த்ததில் சரியான போராட்டக்காரர் அப்படின்னா சீமானா விஜயா என்னென்னு சொல்கிறது 0.1% நான் விஜய் சொல்லுவேன். சீமானுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஆனால் எப்படி எனக்கு ரெண்டு கம்பேரிசன் பண்ணும்போது எப்படின்னு தெரியல எனக்கு. ஆனால் நீ போராட்டத்தில் பார்த்துருக்கீங்களா? எந்த போராட்டமாக இருந்தாலும் சீமான் போகிறாரு. எங்கே யாருக்கு ஒரு பிரச்சனைனாலும் முதல்ல சீமான் குரல் கொடுக்காரு. யாருடைய கூட்டணி வைக்க மாட்டேங்காரு, யாருடைய சமரசம் கிடையாது. எப்படி பார்க்குறீங்க? நல்ல கொள்கை தான், ஆனால் சில கொள்கைகள் வந்து அவர் முரண்பாடாக இருக்கார்ல, அந்த விஷயம் சில வந்து தவிர்க்க வேண்டிய விஷயங்களுக்கும் உடன்பாடு படுற மாதிரி தோணுது எனக்கு. ஸோ அதனால் அவர் பிடிக்கும், ஆனால் சில விஷயங்கள்னால பிடிக்காது. விஜயும்
புரியல. நீ யார் ஃபேன்? நான் தலைவர் ஃபேன் தான். தலைவர் ஃபேன். தலைவர் ஃபேனு. ஆனால் நான் ஒரு ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டு. சரி. ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்னால எனக்கு வந்து எல்லாமே பிடிக்கும். ஸோ நான் பேசிக்காக தலைவர் ஃபேன், அவ்வளோதான். விஜய்னு வந்திருக்கு. இப்போ நேற்று வந்து சீமான் சொல்லிருக்காரு, என்ன கேள்வி கேட்டாலும் டிவிக்கே அப்படின்னு கத்துறாங்க, தளபதின்னு கத்துறாங்க, கொள்கையை விளக்க மாட்டேங்கிறாங்க. நான் வந்து கொள்கையை வச்சுட்டு கிட்டத்தட்ட 15-16 வருஷமா தமிழக மக்களுக்காக போராடுறேன், என்னோட கூட்டம் அதிகமாக இருக்கு, அந்த மாதிரிலாம் சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க கொள்கையை விளக்க மாட்டாரு. கொள்கையை வந்துட்டு தெளிவாக சொல்லாத கட்சி தலைவராகவே ஏற்றுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் இப்போ விஜய் வந்து ஃபர்ஸ்ட் டாப் ஆக்டராக வந்துட்டு ஓகே, அரசியல்வாதியாக இன்னும் ஃபுல்லாக இறங்கலை. அரசியல்வாதியாக ஃபுல்லாக இறங்காதப்ப அவர் வந்து தலைவராக இன்னும் எடுத்துக்கிற பக்குவம் வந்து யாருக்கு கிடையாது. ஆனால் ரசிகர்களாக எடுத்துக்கிறாங்க. அது ரசிகர்களோட மனசோட இது. ஓட்டு போட்டு வின் பண்ண வச்சுறாங்க. அரசியல் தெரியுதா தெரியலையாங்கிறது ஓட்டு தானே தீர்மானிக்கும். இப்போ நான் ரசிகராக இருக்கேன், எனக்கு கொள்கை தெரியாது, ஆனால் நான் விஜய் ஓட்டு போடுறேன், விஜய் வின் பண்ணிடுறாரு, போராடுற சீமான் தோத்து போறான்னு ஒரு பேச்சுக்கு சொல்றேன். எப்படி அதை பாப்பீங்க? இல்லை, புரிதல் இல்லாத மக்கள் தான் நான் சொல்லுவேன். புரிதல் இல்லாத மக்கள்னா இப்போ ஒரு போராட்டத்து காலத்துக்கும் ஒரு மக்களுக்காக முன்னாடி நின்று ஒருத்தவர் போராடுறான்னா அவர் வந்து எல்லா இடத்துலையும் போராடுறாரு. அவர் மேலே பர்சனல் விஷயத்தில் அவர் ஒரு குற்றச்சாட்டு ஒரு குறைவாக ஏதோ ஒன்று இருக்குன்னா அரசியல் களத்தில் அவர் எப்படி இருக்கான்னு பார்க்கணும். இப்போ விஜய் வந்து அரசியல் களத்தில் முழுசாக இறங்கலை. நம்ம சீமான் அண்ணன் வந்து முழுசாக அரசியலில் இறங்கி போராடுறாரு. அந்த போராட்டத்துக்கான மதிப்பு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அது நிறையவே ஃபீல் இருக்கு. நம்ம தமிழ் தேசியத்துக்கான அரசியல் வந்து ஆணித்தரமாக கிடைக்கணுன்றது தான் எப்பயுமே நான் நினச்சிட்டு இருக்குது. ஆனால் அது வந்து தமிழ் தேசியம் திராவிடம் இருக்கணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கவரோட கைக்கு போச்சுன்னா அது எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு. அது புரிதல் இல்லாத ஒரு கூமுட்ட அரசியல் தான். சீமான் அண்ணன் சொல்ற மாதிரி கூமுட்ட அரசியல் தான். அல்ல, மக்கள் ரசிகர்கள் யாருமே ஓட்ட ஆகிறது கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. அப்படி பார்த்தா ரஜினி சார் வந்து எப்பயோ கட்சியை தொடங்கி ஆரம்பிச்சிருக்கணும். இப்போ கமல் வந்துட்டு ஆரம்பிச்சிருந்த கட்சி வந்து வெற்றி பெற்றிருக்கணும். ரசிகர்கள் எப்பயுமே தலைவர்கள் ஆக முடியாது. அது கமல்ஹாசனே இப்போ தான் சொல்லியிருக்காரு, இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டாரு அவர். அதனால தான் வந்து போய் எல்லா இடத்துலையும் கை கட்டி நின்றுட்டு இருக்காரு. அது அந்த மாதிரி தான் ரசிகர்கள் வந்து கூடிய சீக்கிரம் வாக்குன்னு ஒன்று தீர்மானிக்கும்ல. வந்து நீங்க இந்த தேர்தலில் சீமானோட விஜய் அதிகமாக வாக்கு வாங்குறாங்கன்னா எப்படி பார்ப்பீங்க இந்த அரசியல்? அது ரசிகர்களோட அரசியலை தான் பார்க்க முடியும். ரசிகர்கள் மட்டும்தான் வந்து தமிழ்நாட்டை தீர்மானிக்கணும்னா, ஒரு ஆக்டர் மட்டும் தான் தமிழ்நாட்டை தீர்மானிக்கணும். அந்த ஆக்டர் வந்து முழு அரசியல்வாதியை இறங்கினா தான் அதை தீர்மானிக்க முடியும். இப்போ எம்ஜிஆர் வந்து தீர்மானிச்சாங்கன்னா எம்ஜிஆர் வந்து முழுசாவே இறங்கி நடிச்சிட்டு இருக்கும்போது முழுசாக இறங்கி மக்களாக போகிறாங்க. இப்போ வந்து அவர் வந்து பனையூரில் கூப்பிட்டு மீட்டிங் வச்சுட்டு இருக்காரு. கடைசியாக நடந்த நம்ம சானிட்டரி ஒர்க்கர், நம்ம கூலி அவங்களோட வந்துட்டு தூய்மை பணியாளர் ஒர்க்கருக்கு வந்துட்டு போய் ஸ்பாட்டில் போய் அவரோட சப்போர்ட்டை தெரிவிச்சிருக்கலாம். போய் வந்து எங்கே சொல்கிறது, பனையூரில் வந்து அங்கேயே தான் மீட் பண்ணுறாரு. பனையூரில் 4 பேர் வச்சு மீட் பண்ணுறது என்ன ஒரு இது இருக்குன்னு தெரியல. அவர் போய் ஸ்பாட்டில் உட்காந்துனா அது பெரிய நியூஸ் ஆயிருக்கும். அந்த பெரிய நியூஸ் இன்னும் இந்தியா லெவலில் ட்ரெண்ட் ஆகிருக்கும். அதை யாருமே பார்க்க மாட்டாங்க. அவர் போய் மீட் பண்ணாரு, அதை மட்டும் பெருசாக பார்க்குறாங்க. அது பெரிய விஷயமே இல்லை. யார் வேணாலும் கூட்டு இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. இப்போ வந்து விஜய் இங்கே வந்து நின்னாலுமே நம்ம வந்து கூட்டம் கூடுறதுக்கு கொஞ்சம் யோசிக்க கம்மியாக தான் ஆயிடுச்சு. மக்கள் ஒன்று சென்னையில் வந்து நம்ம ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை. மற்ற டிஸ்ட்ரிக்ட் போனால் வேணால் அது கூட்டம் அதிகமாகும், ஓகே. நம்ம சென்னையில் அந்த அளவுக்கு இல்லை. அதுதான் சொல்றேன், மக்களுக்காக ஒருத்தவர் இறங்கி நிற்கிறாரு. இப்போ வந்து நேற்று கூட ஒரு கூட்டத்தில் வந்து போலீஸ்காரங்க ஏதோ நமக்கு கூட்டத்தில் இருக்க நம்ம கட்சிக்காரங்களை ஏதோ சொல்லிட்டான்னு நினச்சி இறங்கி ஓடி போயிருப்பாரு. அந்த இடத்துல அவர் நமக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு இறங்கி கீழே இறங்குறாருல, அவர் தான் தலைவர். அரசியல் தெளிவு இன்னும் நம்ம மக்களுக்கு வரல. தெளிவு வந்திருந்தா நான் எப்பயோ வந்து இந்த இப்போ ஆண்டு இருக்க 2 கட்சிகளை எப்பயோ மாற்றி ஓட்டு போட்டிருப்பாங்க. தெளிவு இல்லாத மக்கள் தான். ரெண்டுமே தான். காசு வாங்கினா வச்சு சட்டப்பையில வச்சுக்கிட்டு வேற கட்சிக்கு ஓட்டு போடுங்க. யார் நல்லா இருக்கு? அம்மா சத்தியம் பண்ணா ஆட்டுக்குட்டி சத்தியம் பண்ணுங்கன்னா ஏங்க சத்தியங்களாம் சும்மா ஒரு பேச்சுக்கு தான். சூடத்தடிச்சு சத்தியம் பண்ணாலும் அது மாற போறது இல்லை. சூடத்தடிச்சு சத்தியம் பண்ணாலும் அது வேஸ்ட்டு தான். சத்தியம் சும்மா வேஸ்ட்டு. அவங்களா வாக்குறுதி கொடுக்குறாங்க, சத்தியம் பண்றாங்க, எல்லா வாக்குறுதி நிறைவேற்றிட்டு இருக்காங்களா?
இப்போ பார்த்து இப்போ 256வது ஏதோ ஒரு வாக்குறுதி வந்து இப்போ கூலி தொழிலாளர்களுக்கு நிறைவேற்றினாங்களா? தூய்மை பணியாளர்களுக்கு வந்து அது நிறைவேற்றலை. எல்லாமே அவங்க நிறைவேற்றுறாங்களா? நம்ம மட்டும் ஏன் நிறைவேற்றணும்? கையில் வாங்கி போட்டுக்கங்க, ஓட்டை மாற்றி போடுங்க, அவ்வளோதான். இப்போ யாருக்கு யாருக்கு போடணுமோ கரெக்டாக போடுங்க.